ஹலோ கைஸ், நான் வீடியோ பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மணாலியிலேருந்து லே போகிற ரூட்டில் வந்து பதும்ன்ற ஒரு ஊருக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ என்னடா பதும் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பதும் போயிட்டு மேபி நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா ஃபுல்லாமே ஆஃப் ரோடுங்க. நம்ம இப்போ போகிறதும் ஃபுல்லாமே ஆஃப் ரோடு தாங்க, வருவதும் ஃபுல்லாமே ஆஃப் ரோடு, ஃபுல்லாக ஹில்ஸ் மலை ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக பாலைவனம் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்போது கரெக்டாக 80 கிலோமீட்டரே வந்து 7 ஹவர்ஸாக ஓட்டு வந்திருக்கோங்க. வெறும் 80 கிலோமீட்டரே 7 ஹவர்ஸாக ஓட்டு வந்திருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், ரோடு எப்படிலாம் இருந்திருக்கும், எவ்வளோ வாட்டர் கிராசிங் வித் எப்படிலாம் இருந்திருக்கும், எப்படிலாம் ஓட்டு வந்திருக்குன்னு. ரொம்ப கஷ்டங்க, சத்தியமாக முடியல. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டுங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். கைஸ், உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ என்னடா உங்க கூட வந்த பசங்களாம் எங்கடா, அந்த பசங்களாம் என்னடா ஆச்சு, மணாலிலே வந்து அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன். ஸோ மணாலி வீடியோவிலேருந்தே அவங்க வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மணாலியிலேருந்து நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைங்க. ஸோ அந்த பசங்க கூட தான் பிரச்சனை. ஸோ ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஸோ அப்படின்னு கிடையாதுங்க. ஸோ அவங்க நமக்கு செட் ஆகலை, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விட்டுட்டு அங்கேருந்து தனியாக வந்துட்டோங்க. ஸோ நம்ம போகிற வழியில் தான் அந்த ப்ரோ வந்தார், இவர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னார். ஸோ வரேன், லடாக் போயிட்டு இருக்கேன், நானும் வரேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே வா ப்ரோ, ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் நான் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் மந்த்து தாங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்து தாங்க வரலாம், எல்லாமே நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தேன். பட் ஆனால் மற்றவங்கள நம்பினா என்ன நடக்குன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க. ஸோ ஆனால் இதுவும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தானே. ஸோ ஏதாச்சும் ஒன்று நடந்தால் தாங்க அதுவும் ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த தப்பு பண்ண மாட்டோம். பண்ணால் கூட தெரியாமல் பண்ணால் கூட ஸோ போன டைமே இப்படி ஆச்சு, இந்த டைம் ஆகாது என்ன நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தாட் வந்துடுங்க. ஸோ யாரை நம்பியும் இல்லை. ஸோ உங்களால் முடிஞ்சது நீங்களாக பண்ணுங்கள். மற்றவங்கள நம்பி இவங்க இருக்காங்க, இவங்க இருந்தால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட முடியும், இவங்க இருந்தால் எல்லாமே கண்டிப்பாக நல்லா நடந்துடும் அப்படின்றது முட்டாள்தனங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஆனால் நான் நம்பினதுக்கு ஸோ எனக்கு இப்படி ஆச்சு. ஸோ கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாேருக்கும் சின்ன சஜஷன், இவங்க இருந்தால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட முடியும், இவங்க இருந்தால் இந்த ரைடை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதெல்லாம் இனிமேல் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்னோடய லைஃப்பில் நடந்தது நான் இதில் நான் அப்படியே கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் எதுவாக கூட இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஸோ சம்திங் நிறைய இருக்குல்ல. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் நிறைய யோசிங்க. ஸோ நம்ம தனியாக பண்ணுறதுனால நம்மளை முடியாமல் ஒன்றும் இல்லை, நம்மளால் எதுவும் நம்மளால் எதுவுமே முடிஞ்சிடாது, அவங்க இருந்தால் தான் முடியும் அப்படின்றதுலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ சிம்பிள், உங்களால் என்ன முடியும், நம்ம நினச்சா நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே முடியுங்க. ஸோ எல்லாமே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ தென் வந்து மற்றவங்கள சார்ந்தோ எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு தேவை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்களாக பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மற்றவங்க நம்பணும்னு வச்சுக்க, மற்றவங்க இப்படி பண்ணுறாங்களே, ஸோ அவங்களுக்காக நம்ம எல்லாமே இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் நிறைய ஒஸ்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தமிழ்நாட்டிலிருந்து 3500 கிலோமீட்டர் மணாலி. ஸோ மணாலி வந்துட்டு அங்கேருந்து எனக்கு ஒன்றுமே இல்லாமல் ஸோ நிறைய ப்ராப்ளம்ங்க. ஸோ மொபைல் நெட்ஒர்க் கட் ஆகிடுச்சு, இங்கே யாருமே இல்லை, பக்கத்தில் பேசவும் நமக்கு ஹிந்தி பேசவும் தெரியாது. ஸோ ஆனால் நிறைய ப்ராப்ளத்துக்கு மேலே ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம லடாக் ரைடை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ நம்ம வந்துவிட்டோம். அவங்க ஃபைனலி வந்து லடாக்கும் வந்து ரீச் ஆகலை, சும்மா வேஸ்ட்டுங்க. வந்து சும்மா ரிட்டன் தான் போனாங்க. பட் ஆனால் அவங்களோட ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம வந்து எதுவும் சொல்கிறதுக்கு கிடையாது. ஓகே, அவங்க என்னென்னா பண்ணிவிட்டு எப்படின்னா போட்டோங்க கைஸ், நமக்கு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, மற்றவங்கள நம்பி இருக்கிறது வேஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ உங்களால் முடியும். ஸோ நீங்கள் இறங்கி செய்யுங்க. எது வந்தாலும் நீங்கள் இறங்கி நின்று பார்த்தா தான் அதோட ஆழம் என்னன்னு தெரியும். மேலே இருந்து மற்றவங்கள பார்க்க சொல்கிறது இந்த மாதிரி அதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க. ஸோ நீங்களே இறங்கி பார்த்தீங்கன்னா அதோட அனுபவமும் தெரியும்ல. ஸோ அதனால தாங்க சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கலாங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ மேபி இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் பதுமுக்கு இருக்குங்க. ஸோ பதும் நம்ம ரீச் ஆகிட்டா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பதும் வந்து இப்போயே வந்து 5:30 ஆகுது. பதும் போக எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7:00, 7:30, 9:00, 8 and 9 கிட்ட தாங்க ஆகும். ஏன்னா ரொம்ப ஆஃப் ரோடு இந்த மாதிரி ரோடு இருந்தால் கூட அடிச்சுட்டு போயிடலாம் கைஸ், சுத்தமாக முடியல கைஸ். ஸோ இந்த ஸ்னோ அந்த குளிர்னால நம்மக்கிட்ட ஆக்சசரிஸும் இல்லை, நம்ம ரொம்ப ஹைட்டில் போகிறோம். ஸோ ஒரு இடத்துல ஆக்சிஜனே கிடைக்கலைங்க. அந்த இடத்துல பைக்கே நிறுத்தாமல் அவ்வளோ ஸ்பீடாக வந்து சுத்தமாக முடியல கைஸ். ஸோ ஃபுட்டுக்கெலாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அப்படின்றதெல்லாம் போனேன், எபிசோடில் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் ஓகே, எவ்வளோ கஷ்டத்தை பார்த்தாலும் நம்ம வந்து
சோர்ந்து போக மாட்டோம் அப்படின்றதுனால தான் கைஸ் நம்ம தொடர்ந்து நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம் நான் ஸ்டாப்பாக. ஸோ அப்படி ஏதாச்சும் நாங்கள் நிற்கணுன்னா நின்றுருக்கலாம், எங்கேயாச்சும் ரூம் ஸ்டே போட்டு 1 டே 2 டே. பட் ஆனால் நமக்கு அதிகமாக செலவாகுது இந்த ரூம்னால தாங்க. ஸோ நிறைய ரூம் தாங்க. ஏன்னா 1 டேக்கே 2000 2500. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரூமு மட்டும்தாங்க அதிகமாகுது. ஓகே கைஸ், பார்த்துக்கலாம். ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ என்னன்னாலும் மேனேஜ் பண்ணிவிட்டு கரெக்டாக போய் தான் ஆகணும் கைஸ். ஓகே, பார்த்துக்கலாம் கைஸ். அகைன் நான் ஒன் டைம் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க கைஸ். ஏன்னா ரொம்ப சப்போர்ட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் கைஸ் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டாக நெக்ஸ்ட் வீடியோ போட கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஓப்பன் பண்ணி சேனல் ஓப்பன் பண்ணி ஸோ இப்போ தான் கைஸ் நம்ம 150 சப்ஸ்கிரைபர்ஸே ரீச் ஆகிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மேபி இங்கேருந்து பதும் நம்ம ரீச் ஆகிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா? ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது கைஸ். ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும்ல. ஸோ அப்படியே நான் ஃப்ரெண்டில் அப்படியே பதும் ரீச் ஆகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வாட்டர் ஃப்ரூட் ஷூ ஹவு மச்? 6000. ஓகே, 1 minute கைஸ். கால் ஃபுல்லாக இந்த சாக்ஸில் போட்டு ஃபுல்லாக எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். ஸோ திருப்பி காலை காமிக்கிறேன் பாருங்கள், சுத்தமாக முடியல கைஸ். ஸோ அந்த வாட்டரில் போயிட்டு வாட்டரில் ஓட்டி அப்படியே ஓட்டிடுது, சுத்தமாக முடியல கைஸ். ஸோ அதை விட இந்த கால் ரொம்ப போயிடுச்சு. மை காட், ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ அதனால் ஷாக்ஸ் வாங்கலான்னு வந்துடுங்க. ஸோ இந்த ஷாக்ஸ் வந்து 100 ரூபா, 3 பேர்ஸ் இருக்கான். ஓகே கைஸ், இதை பை பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பதமில் இருக்கோங்க. பதும் அங்கே இருக்கோங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ லடாக் போகிற வழியில் ரொம்ப குளிர்னு சொல்லிட்டு ஷட்டரும் ஸோ க்ளவும் பை பண்ண வந்துட்டோங்க. ஏன்னா சுத்தமாக முடியலைங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பதுமில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து அங்கே போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறவங்களாம் செம்ம க்யூட்டுங்க. ஸோ நம்ம ரெயின் ப்ரூஃப், ஸோ அப்படியே இருங்க. ஸோ ரெயின் ப்ரூஃப் ஷூஸும் வாங்கிட்டோம். ஸோ இப்போ என்ன ஷட்டரும் வாங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ண போகிறோங்க. 240 கிலோமீட்டர் வித் ஆஃப் ரோடு. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:30ங்க. ஸோ 7:30க்கே இந்த உள்ளெல்லாம் போக மாட்டேதுங்க. ஓகே, இவங்க தான் வந்து நமக்கு வந்து ஷட்டரும் இதுவும் வந்து லெஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஹாய், ஐ ஆம் யூடியூபர். ஓகே மேம் ஹாய் ப்ரோ. ஹாய். ஓகே மேம், இட்ஸ் ஓகே, கிவ் மீ மணி. டேக் ஹலோ. ஓகே, கிவ் மீ மணி. அவங்க எட்டி பார்க்குறாங்க, செம க்யூட்டுங்க. வாவ், நைஸ்ங்க. ஓகே ஃபைன். ஓகே, வீடியோ கட் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, வாய் எங்க செம க்யூட்டுங்க. அவங்க வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க நம்ம வீடியோ பார்த்துன்னு. ஓகே திஸ் டேக் மணி. 600 ஆச்சுங்க மொத்தம். Okay, no problem. That's for you. I am YouTuber, okay? So motor vloggers. So no problem, okay? Just hi. எங்க so நம்ம கேமரா பார்த்து போறாங்க. It's okay fine. Get the cash. Okay. எங்க அவன் கையை உள்ள வச்சு எடுத்துட்டாங்க. செம கியூட்டுங்க அதெல்லாம். வாவ். ஓகே கைஸ், ஸோ நம்ம க்ளவ் பை பண்ணியாச்சு, எல்லாம் பை பண்ணியாச்சு. ஸோ இங்கே அப்படியே போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ். ஓகேக்கா, வீடியோ நாட் ஹாட்ஸ்பாட். ஹலோ காய்ஸ், நான் வீடியோ பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம சென்னை டு லடாக் ட்ரிப்பில் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பதும்க்கு அடுத்து ஒரு 30 கிலோமீட்டரில் ஒரு ரூம் ஒன்று எடுத்துங்க. ஸோ அந்த ரூமில் தாங்க ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம லேக் எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக 240 கிலோமீட்டர் வருதுங்க. ஸோ இன்றைக்கி மேபி ரீச் ஆகிடும் தான் மேபி நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்தது ஃபுல்லாமே ஆஃப் ரோடுங்க. பைக்கு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண முடியல. ஒரு 140 கிலோமீட்டரே 9-10 ஹவர்ஸாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக இருந்துச்சு. ரோடும் ஃபுல்லாமே ஸோ வாட்டர் கிராசிங் அப்படி இப்படி தாங்க இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்தோம். ஸோ இப்போ இந்த ரூமில் தாங்க ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ரூம் அப்படியே காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ரூம் வித் நைட் ஃபுட்டு வந்து சேர்த்து வந்து 1000ங்க. வெறும் 1 பர்சனுக்கு 1000. ஸோ இந்த ரூம் தாங்க. ஸோ இந்த ரூம் தான். ஸோ நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ஸோ பேக்கில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த ரூம் தாங்க. ஸோ ஓகே தான். பட் இருந்தாலும்
பட் நமக்கு அதிகமாக கேஷ் செலவாகுறது பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ரூம் அண்ட் ஃபுட்டுக்கு மட்டும்தாங்க. ஃபுட்டு கூட அவ்வளோ இல்லை, ரூமுக்கு மட்டும்தாங்க. ஸோ மற்றபடி ஃபியூல்லாம் ஒன்றும் இல்லை, அது கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இன்னும் ஒரு 1 ஹவரில் செக் அவுட் பண்ணிவிடுவோம். இந்த ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ கிளம்பிடுவோம் கைஸ், ஓகேங்களா? ஸோ கிளம்பிட்டு நான் மோட்டோ விலாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆளில் போட்டுங்க. ஸோ அப்போ தான் கைஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும் கைஸ், ஓகேங்களா? ஓகே கைஸ், லவ் யூ கைஸ்.